السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பத்ஹா தாவா நிலையம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஓய்வு நேரங்களையும் அல்லாஹுக்காக இங்கு வழங்கி மார்க்க இதோபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, எனக்கு இங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் சொற்கள் சீரானால் ஈமான் சீராகும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் அன்புள்ளவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொற்களை பயன்படுத்தக்கூடிய நாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நியாமத்தாக தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து கேட்கிறான்: அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். நாம் மனுஷனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா, ஒரு நாவையும் 2 உதடுகளையும் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக அற்புதமாக சொல்லாற்றல், அது உண்மையிலும் மிகப்பெரிய அருள்தான். இந்த நாவு எல்லா வகையிலும் நமக்கு பயன்படுகிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக சொல்கிறான். அதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது: ஒமின் ஆயாத்திஹி ஹல்கு ஸமாவாதி வல்லர்தி வக்திலாஃபு அல்சினதிக்கும் அல்வானிக்கும். வானங்கள் பூமி படைத்திருப்பதிலும் நீங்கள் உங்களுடைய நாவுகளால் வேறுபட்டு பேசுவதிலும் உங்களுடைய நிறங்கள் வேறுபட்டு இருப்பதிலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அல்லாஹுடைய அத்தாட்சி, என்னுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நாவை, பேசக்கூடிய நாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அன்புள்ளவர்களே, நமக்கு ஒன்றுமே தெரியாது. தாயினுடைய கருவறைக்குள் இருந்து நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு உயிருள்ள குழந்தையாக அல்லாஹ் நம்மை வெளியாக்கி நமக்கு பல்வேறு விதமான முறைகள் அல்லாஹ் தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதை அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது: வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் தான் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றுகளிலிருந்து வெளியாக்கினான், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதே போல இன்னொரு இடத்துல சொல்கிறான்: அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான், அவன்தான் மனிதர்களை படைத்தான். அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுத்தந்தான். அவன்தான் பேச்சாற்றலையும் நமக்கு தந்தான், பேச்சாற்றலையும் அவன்தான் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். அன்புள்ளவர்களே, எனவே
சொற்கள் சீரானால் ஈமான் சீராகும் என்ற தலைப்பிற்குள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இந்த சொற்களை பயன்படுத்தக்கூடிய நாவினுடைய மகிமையும் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் தெளிவாக விளங்க வேண்டும். பேச்சாற்றல் இல்லாதவர், நாவிலே குறைபாடு உள்ளவர், சரியாக அவரோடு பேச முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நாவை ஒழுங்காக தந்திருப்பதின் மூலமாகத்தான் எத்தனையோ விதங்கள் நாம் சாதிக்கிறோம். நாம் என்ன விளங்குகிறோமோ அதை பிறருக்கு பகிர்கிறோம். அப்படியான ஒரு அற்புதமான நாவைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். சரி, இந்த நாவை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான்? உண்மையில் சொற்கள் அது சீராக இருந்தால் தான் நம்முடைய ஈமான் சீராக இருக்கும். நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அது சீராக இல்லை, சரியாக இல்லை என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஈமானிலும் பிரச்சனை ஏற்படும். அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து இப்படி பயன்படுத்துங்கள், இப்படி பயன்படுத்தாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்திற்கு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். மனிதர்கள் பேசக்கூடிய சொற்கள் இதில் அதிகமானவற்றிலே எந்த கைரு நலவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில், சொற்களில் அதிகமானவற்றில் எந்த நன்மையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இல்லா மன் அமர பி ஸதகா அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அதே சமயத்தில் சொற்களை ஒருவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்றால், சதக்காவை தூண்டி பேசுகிறான், தர்மத்தை தூண்டி பேசுகிறான் அவனை தவிர்த்து. அதே போன்று நன்மையானதை பேசுகிறான் அவனை தவிர்த்து. அல்லது மனிதர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை, சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்களாக அவன் பேசுகிறான். இதை தவிர்த்து வேறு எல்லாமே எதிலுமே நன்மை கிடையாது, ஹைரு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நம்முடைய பேச்சுக்கள் சுத்தி சுத்தி இதில் தான் இருக்கும். எதில்? ஒன்று தர்மத்தை தூண்டி பேசணும், அப்படி இல்லைன்னா நன்மையான பேச்சுகள் பேசணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் சீர்திருத்த பேச்சுகளாகவே பேச வேண்டும். இப்படி உள்ள அந்த பேச்சுகளை தவிர, சொற்களை தவிர வேறு எல்லாமே ஹைரு கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்புள்ளவர்களே, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், சொற்கள், இது உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்வான். சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் விசாரிப்பான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நம்ம என்ன பேசினாலும் சரி, அதில் கண்காணிப்பாளர் இல்லாமல், மலக்குமார்கள் பதிவு செய்யப்படாமல் நம்முடைய வார்த்தையே வெளியே வராது. பதிவு செய்யாமல் இருப்பது இல்லை அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லாம் பதிவு. நம்ம பேசுற பேச்சுக்கள் எல்லாமே அது பதிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவிபுலன், பார்வைபுலன், உள்ளம் எல்லாமே விசாரிக்கப்படக்கூடியவையாக இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எல்லாத்துக்கும் விசாரணை இருக்குது. எனவே நாவால பேசுவது என்பது ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட முடியாது. அல்லாஹுடைய விசாரணைக்கு உட்படுகிறோம். ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாஹ் நாளைக்கு விசாரணை செய்வான். அது மட்டுமல்ல, இந்த பேச்சு என்பது ஈமான் சம்பந்தப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி நினைவுபடுத்தினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். எவர் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுண்டா, நாம பேசுனா பிரச்சனை தான் வரும். நம்ம பேசுனா 4 பேரை கழுவி குடிக்கிற மாதிரி வரும். நம்ம பேசுனா புறம் பேசுற மாதிரி வரும். நம்ம பேசுனா அவதூறு பேசுற மாதிரி தான் வரும். நம்ம பேசுனா கெட்ட வார்த்தைகளை பேசுற மாதிரி தான் வரும்.
நம்ம பேசுனா பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவையாக தான் வரும் என்று ஒரு மனிதனுக்கு அந்த அச்சம் இருக்குமேயானால் அவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக உண்மையிலே அவர் இருப்பாரையானால் அவர் வாய மூடி மௌனமாக இருப்பதே மேல். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பண்புள்ளவர்களே, இப்ப நம்ம பேசக்கூடிய அந்த சொற்கள் சரியாக இல்லை என்றால் ஈமானிலும் பிரச்சனை ஏற்படும். அதான் நம்ம ரொம்ப பிரதானமாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எனவே நல்ல வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல் கலிமத்து தையிபத்து சதகா, நல்ல வார்த்தை நல்ல பேச்சு அது சதக்கா என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். காசை கொடுக்கிறது தான் சதக்கா, தர்மம் என்று கிடையாது. நல்லதை நம்ம பேசுறோமா அதுவும் சதக்கா தான். நல்லதை பேச 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 நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்குது, சதக்கா அக்கௌண்ட்ல போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ளவர்களே, சொற்கள் சீரானால் ஈமான் சீராகும். நம்முடைய சொற்கள் சீர்குலைந்து விட்டால் ஈமானும் சீர்குலைந்து விடும். உண்மையில் நம்முடைய பேச்சு வழக்குகள் எப்படி இருக்கின்றன? நாம் பேசக்கூடிய சொற்களை நாம் கவனித்துதான் பேசுகிறோமா? மலக்குமார்கள் கவனிக்கிறார்களே, பதிவு செய்கிறார்களே என்ற சிந்தனையோடு தான் நாம் பேசுகிறோமா? இது ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அல்லவா? இப்படி அணுகுகிறோமா என்பதை நாம் நிதானமாக சிந்திக்கிறோம். அதே போல சில பேச்சுகள் ஈமானையே மறந்து இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அமைப்பிலும் சிலருடைய பேச்சுகள் இருக்கின்றன. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சில சொற்களை சொல்வதாக இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு யஹூதி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, இன்னக்கும் துஷ்ரிகூன, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க. யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். ஓ தகூலூன, நீங்க பேசுறீங்க மாஷா அல்லாஹு வஷியத, மாஷா அல்லாஹு வஷியத அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது ஓ தகூலூன ஒல் காபா, காபாவின் மீது சத்தியமாக சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கரெக்ட் தானே, நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொன்னாங்க, அப்படி சொல்லாதீங்க, இனி இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. இந்த சொற்களை ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், நீங்க பயன்படுத்துறீங்க, இனி இப்படி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹு வஷியத அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து மக்கள் சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நாடியபடியும் நீங்க நாடியபடியும் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதைத்தான் அந்த யஹூதி சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு ஒருமையா நடக்கிறீங்க, தௌஹீதோடு நடக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க இணை கற்பிக்கிறீங்களே, அது எப்படி அல்லாஹ்வும் நீங்களும் நாடியபடி நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லாதீங்க சொல்லிட்டு சொன்னாங்க, மாஷா அல்லாஹு சும்ம ஷியத, அல்லாஹ் நாடியபடி பிறகு நீங்கள் நாடியபடி பிரிங்கன்னு சொல்றாங்க. என்ன அல்லாஹ்வோட ஜாயின் பண்ணாதீங்க, அண்ட் போட்டு சேர்க்காதீங்க, தென் போட்டு சேருங்க. அல்லாஹ் வேறு நம்ம வேறு. அல்லாஹ் நடக்கிறது, அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். மனுஷன் நினைக்கிறது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். எனவே நீங்க எப்படி சொல்லணும்னா, அல்லாஹ் நாடியபடி பின்னர் நீங்க நினைத்தபடி நடந்தது அப்படின்ற வார்த்தையை போடணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த யஹூதி எப்படி விளங்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? பேச்சை எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னு பாரு. அதே மாதிரி ஒல் காபான்னு நீங்க சொல்றீங்களே, காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்றீங்களே, இப்படி சொல்லலாமா? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா சரிதான், ஆனா இனி இப்படி சொல்லாதீங்க, ஓ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, திருத்தி கொடுத்தாங்க. அப்போ சொற்கள் நம்ம சில நேரங்களில் உணராமல், புரியாமல், விளங்காமல் பயன்படுத்தி அது இணை கற்பிப்புக்கு அது கொண்டு போய் சேர்ந்து இருக்கிறது என்று சொன்னா, அல்லாஹ் நமக்கு தெரியாதனால அறியாதனால குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா அறிந்ததற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னண்டா, இந்த மாஷா அல்லாஹு வஷியத அப்படின்னு சொல்றதையே ஷிர்க்குன்னு
சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றோம் தெரியுமா? அல்லாவையே விட்டுட்டோம். நம்முடைய பேச்சு வழக்கில் நீங்க நினைச்சபடி நடந்துருச்சு, நீங்க நாடியபடி நடந்துருச்சு அப்படின்னு எத்தனை பேர் பேசுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குது. இப்படி சொன்னா இது அதை விட அட்வான்ஸா இருக்குது. அவன் யஹூதி சொன்னானே அல்லாஹ் நாடியபடி நீங்க நாடியபடின்னு சொன்னது அதை விட மோசம். அல்லாஹ்வை விட்டு போட்டு மனுஷனை மட்டும் நம்ம நினைக்கிறது. அப்ப இந்த கோணம் அது இணை கற்பிப்புக்கு அது என்ன செஞ்சிருப்போம். அப்ப என்ன ஆகும்டா, இதை சொல்ல 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 அப்போ அவன் கேட்கிறவனும் என்ன நினைப்பானா, அப்ப நம்ம நினைக்கிறதா நடக்குது, இவனுக்கு அந்த எண்ணம் வரும். அவன் சொல்றவனுக்கு என்ன வரும்டா, அவன் ஒரு 2-3 விஷயத்தை பார்த்துருப்பான். அப்போ என்ன ஆகும், ஆகா இவர் எதோ நினைச்சா அது நடந்துருது அப்படின்னு அவருக்கு ஒரு மண்டையில உட்கார்ந்துரும். சரி, இதை கேட்கிற மக்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப இவர் நினைக்கலாம் கரெக்டா நடக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு வேற ஒரு புதிய வடிவத்தை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நீங்க நினைச்சபடி நடக்குது, நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படி நடக்கும், இதையும் கொஞ்சம் நினைங்க இப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொற்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு, அல்லாஹுவோட என்ன ஜாயின் பண்ண கூடாது அப்படின்றதுக்கு எவ்வளவு உஷாராக சர்வஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது, 870வது ஹதீஸ். அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துகிட்டு ஒரு சஹாபியை நீங்க பேசுங்க அப்படின்னு பேச வச்சாங்க, உருவாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு மத்தியில பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கடா, நல்ல கவனிங்க, மன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத வமன் யஸிஹிமா ஃபகத் கவா அப்படின்னு பேசுறாங்க. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் நேர்வழி அடைந்து விட்டார். எவர் ஒருவர் அவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வரம்பு மீறி விட்டார் என்று அவங்க பேசுறாங்க அந்த சஹாபி. இதுல ஏதாவது தப்பு இருக்குதா நமக்கு தெரியுதா? திரும்ப ஒருத்தர் சொல்றேன், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் நேரான வழி அடைந்து விட்டார். எவர் ஒருவர் அவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வரம்பு மீறி விட்டார், தவறான காரியம் செய்து விட்டார் என்று அந்த சஹாபி பேசுறாங்க. இதுல ஏதாவது பிழை இருக்கா? பிழை இருக்குதா? இல்ல, நமக்கு விளங்கல இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நுணுக்கமா அவங்க பார்த்து சொல்றாங்கன்னா, பிஇஸல் ஹதீப் அந்த, கொஞ்சம் பேச்சை நிப்பாட்டுங்க, உங்க பேச்சில பிழை இருக்குதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நமக்கு தெரியல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா சொல்றாங்க, உங்க பேச்சை ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க அதுல பேசுறதுல மிஸ்டேக் இருக்குது. என்ன மிஸ்டேக் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முதல்ல நீங்க எப்படி சொன்னீங்க, மன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ரஷத, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ நிச்சயமாக அவர் நேரான வழி அடைந்து விட்டார் என்று சொன்னீங்க தானே? அப்புறம் என்ன சொன்னீங்க? எவர் ஒருவர் அவ்விருவருக்கும் மாறு செய்கிறாரோ, ஏன் என்னை அல்லாஹ்வோட அவ்விருவருக்கும் இணைச்சிங்க? சுப்ஹானல்லாஹ், அதையும் பிரிங்க. எப்படி முதல்ல பிரிச்சீங்களோ, குல் வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் கவா, எவர் ஒருவர் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர் வரம்பு மீறிட்டார், இப்படி சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், என்னைய அல்லாஹ்வோட இணைக்காதீங்க. எவ்வளவு அந்த சொற்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. எனவே சொற்கள் சீரானாதான் நம்பிக்கை சீராக இருக்கும், ஈமான் வலுவாக இருக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம துஆ கேட்கிறோம், பிறருக்காண்டி துஆ செய்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைய தருவான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய நோயை குணப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இப்படி நம்ம பேசுவோமா இல்லையா? பாரக்கல்லாஹ் ஃபீக் இன்ஷா அல்லாஹ் இப்படி நம்ம சொல்லுவோமே, இது பிழை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் இப்படி கேட்காதீங்க. லா யகுல் அஹதுக்கும் அல்லாஹும் மக்ஃபிர்லி இன்ஷியத, யா அல்லாஹ் நீ நாடுனா என்ன மன்னிச்சிரு, அல்லாஹும் அர்ஹம்னி இன்ஷியத, யா அல்லாஹ் நீ நாடுனா எனக்கு அருள் செய். இப்படி கேட்காதீங்க, அல்லாஹ்ட்ட போட்டு இப்படி கேட்காதீங்க. அது என்ன, நீ நாடுனா எனக்கு அதை செய்,
நீ நாடுனா எனக்கு மன்னிப்பு கொடுன்னு அல்லாட்ட போய் எப்படி இப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்காதீங்க. கேட்கிறதாக இருந்தா உறுதியா கேளுங்க. லியஸிமில் மஸ்அலா, கேட்கிறதுல உறுதியா, யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்துரு, யா அல்லாஹ் நீ எனக்கு பரக்கத் செஞ்சிரு, யா அல்லாஹ் அந்த பிரச்சனையை விட்டு என்னை அகற்றி விடு. இப்படி உறுதியா கேளுங்க. அல்லாமே நம்பிக்கையில உறுதியா இருந்து கேளுங்க. நீ நாடுனா எனக்கு தந்துரு, நீ நாடுனா எனக்கு மன்னிச்சிரு. இப்படி சராசரி மனிதர்கள்ட்ட பேசுவோமே. பணக்காரன் அவனை பார்த்து ஒரு ஏழை கேட்பான், நீங்க நாடுனா எனக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி செய்யலாம். இப்படி நீ அல்லாஹ்வை அணுகாதீங்க. அந்த பணக்காரர் நினைச்சா தருவாரு, நினைச்சா விடுவார். ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர் அவர்கிட்ட தப்பு பண்ணிட்டா நினைச்சா மன்னிச்சிருவாரு, நினைக்காட்டா தண்டிப்பார், மன்னிக்காமலும் இருப்பார். அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் மேல நம்பிக்கை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு கேளுங்க. நீங்க நாடுனா கேட்காதீங்க அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அல்லாஹ் ஃபஇன்னஹு லா முக்ரிஹ லஹு, அல்லாஹ்வை யாரும் நிர்பந்திக்கவும் முடியாது, தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னா, நம்ம நேரம் அல்லாஹ்வை பார்த்து இன்ஷியத்தை நீ நாடுனா அதை செய்யாத செய்தே செய் அப்படின்னு சொல்றோமே, இதே போலதான் இன்ஷா அல்லாஹ். அதான் அர்த்தம். அல்லாஹ் நாடுனா உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் நாடுனா உங்களுடைய பிரச்சனை. இந்த பேசாதீங்க, அல்லாஹ் நாடுனான்னு சொல்லாதீங்க. துவா கேட்கும் போது வேற, பேச்சு நடை என்பது வேற. துவா கேட்கிறதாக இருந்தா, அல்லாஹ்ட்ட கேட்கிறதாக இருந்தா, நீ நாடுனால் அல்லாஹ் நாடுனால்னு சேர்க்க கூடாது, இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடாது, உறுதியா இருக்கணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படிச்சு தர்றாங்க. இந்த சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கும். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, இப்போ நம்முடைய பேச்சு வழக்கு இருக்கு. அந்த பேச்சு வழக்கில் நிறைய இணை வைப்பு இருக்கு. அந்த இணை வைப்புகளை நம்ம கொஞ்சம் தெளிவாக விளங்கிட்டோம் சொன்னா அதை இனி நம்ம பயன்படுத்தாம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். உதாரணமாக இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, சில ஊர்களில் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் அதிகமாக இருக்கும், இலங்கையிலும் இருக்கும். சீதேவி, மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க, சீதேவி வாங்க, எங்களுடைய சீதேவி நீங்கள் தான் வரணும், இப்படி சொல்லுவோமே. இந்த சீதேவின்றது என்னது, மூதேவின்றது என்னது? தேவி அது ஒரு பிற மத கடவுளுடைய பேர். அது நல்ல கடவுளுக்கு பேரு ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, சீதேவி. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படியே அதை பயன்படுத்திட்டு வந்து அது அப்படி நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சீதேவி சீதேவின்னு சொல்றோம். இது பக்கா இணை வைப்பு. யாரும் அதை நினைச்சு நம்ம பயன்படுத்தல. ஆரம்பத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எப்படி அறியாம பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ, எதை அல்லாஹ் நாடியபடி, நீங்க நாடியபடி, காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு இப்படி ஆரம்பத்தில் தெரியாம பயன்படுத்த, அந்த மாதிரி தான் நம்ம இப்பவும் இருப்போம். தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த மாட்டோம். ஆனா இப்ப நமக்கு விளக்கம் விளங்குது. ஆமா, சீதேவின்னு சொன்னா அது பிரமத கடவுளுடைய பேர் அல்லவா அப்படின்னு நமக்கு விளங்குது. அப்ப இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. மூதேவின்றது கெட்ட கடவுளுடைய பேர். இப்போ திருச்செந்தூரை தாண்டி ஊவரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் ஒரு பேர் வச்சிருக்க, பேரே மூதேவி ஹோட்டல். பேர் என்னதுதான், மூதேவி தான். அங்க பார்த்தா அந்த பிசினஸ் ஹோட்டல்ல ரொம்ப நல்ல டெவலப் ஆகி நல்ல அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. அவன் வச்சிருக்கிறவன் யாருண்டா, கடவுள் மறுப்பான், அவன் ஒரு நார்த்தீகன். அவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறான்டா, உங்க கெட்ட கடவுள் பேரை வச்சா ஒன்னும் நடக்காதுன்னு சொல்றீங்களப்பா, நான் நடத்தி காட்டுறேன், என் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார், வந்து பார் அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய இதை காட்டுறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா, மூதேவினா மூத்த தேவின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கடவுளுடைய பேர்கள். இதை நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சுபஹானல்லாஹ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். மூதேவி மூதேவின்றது உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த வார்த்தை, அது மாதிரி பிள்ளைகளை கடிந்து பேசும்போதும் மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னன்னு சொன்னா, இது கடவுளுடைய பேர்கள். இதனால இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கோடீஸ்வரன் சொல்லுவோம். பணக்காரன் சொல்றதுக்கு கோடீஸ்வரன், கோடீஸ்வரன்னா என்னது, கோடி பிளஸ் ஈஸ்வரன், ஈஸ்வரான்றது கடவுளுடைய பேர். ஈஸ்வரன் கோடினா அவனை கடவுளா ஆக்கிடுறோம். அப்போ கோடீஸ்வரன் நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம், அறியாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது கடவுள் ஈஸ்வரான்னு சொன்னா சமஸ்கிருத மொழியில அது ஆண்டவன், எஜமான், இறைவன், அதுக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கோடீஸ்வரன் சொல்லவே கூடாது. பெரும் பணக்காரர், பெருஞ்செல்வந்தர் அப்படின்னு செஞ்சுக்கலாம், சொல்லிக் கொள்ளலாம். அப்போ சொற்கள் இருக்குதே, அது என்ன ஆகும் சொன்னா, அது வேற மாதிரி அது கொண்டு போயிடுது.
நம்மளை அறியாமலே கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ பிரமத கடவுளுடைய பெயர்களை நம்ம சொல்றது அது கூடவே கூடாது. அதே மாதிரி திட்டும் போது, கடியும் போது, கடிந்து பேசும்போது சனிய அப்படின்னு சொல்லுவோம். சனியன்றதும் அடுத்தவருடைய கடவுளுடைய பேர் தான். அது சனியன்றது சனி பகவான் சொல்லுவாங்க. அப்போ அந்த சனியன் நம்ம சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனால் அந்த சனியன்றது மூட நம்பிக்கைக்கு இழுத்துட்டு போகுது. எப்படி மூட நம்பிக்கை இழுத்து போகுது தெரியுமா? சனியை தொலைஞ்சான், எல்லாம் போச்சு. இது என்ன அர்த்தம் வருது? இவன்கிட்ட பிரச்சனை இருக்கு, இவன் வந்தா நமக்கு ஒன்றும் வியாபாரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. அவனை எப்படி ஆக்கிறதுனா, சனியன்னு சொன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு கெட்ட இது இருக்குதுன்ற மாதிரி. இது நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு கூட சொல்றாங்க. எவ்வளவு பெரியது சுப்ஹானல்லாஹ். அதனால கொஞ்சம் ரொம்ப உஷாரா இருக்கணும். சொற்கள் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, நம்பிக்கை சார்ந்தது, ஈமானை சார்ந்தது. அதனால இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. திடீர்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்போம், உள்ள நுழைஞ்சிடும். என்ன சொல்லுவோம்? ஆயுசு 100, ஆயுசு இவருக்கு ரொம்ப கட்டி இப்படின்னு சொன்னா, இதை சொல்லும் போது அவ கேட்கிறோம் என்னன்னு, சரி நமக்கு நல்ல ஆயுசு 100 கட்டி போல தெரியுது அப்படின்னு நினைச்சா அவன் மனசுக்குள்ள உள்ளத்துல என்ன வரும்? ஒரு பெருமை வரும், ஒரு சிந்தனை வரும். அதை சொல்றவன் திருப்பி திருப்பி சொல்லும் போது மக்களும் அப்படியே எதனை செய்ய சர்வசாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆயுசு யாரு கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நீ 100 வருஷம் ஆயுசுன்னு சொன்னா அது நடக்குமா? அப்ப என்னன்னா, அந்த எண்ணத்தை விதைக்க கூடாது. நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய சொற்கள்ல வெளியே வரும். அது அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் சொற்கள். அப்ப அந்த சொற்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அது அந்த மாதிரி தவறுது நான் பயன்படுத்தும் போது ஈமானுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். இதே மாதிரி 1-2 சாம்பிள் சொல்வதாக இருந்தா, சில ஊர்கள், அது குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் தான், ஆத்தாடின்னு சொல்லுவாங்க. ஆக ஏதாவது ஒன்றுனா ஆத்தாடி, அம்மாடி அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா? அம்மாடி அப்படி சொன்னாலும் கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, தாயை கூப்பிடுற மாதிரி உள்ளதுதான். ஆத்தாடின்னு சொல்றது அது ஒரு கடவுளுடைய பேராயிருது, மாரியாத்தா உமரியாத்தா அப்படின்னு வந்துருது. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்ல சரி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம்ல, என்னத்தை சொல்லணும்? இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லி தந்திருக்கு. உங்களுக்கு ஆபத்து வருதா, அல்லாஹ்வை கூப்பிடுங்க, அல்லாஹ்வை கூப்பிடுங்க. யா அல்லாஹ், இதை விட என்ன அழகான வார்த்தை இருக்குது? சிரிச்சு பாருங்க, ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிறோமா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா அல்லாஹ்வை நினைவுபடுத்துறது ஈமான். இந்த சொற்களை பயன்படுத்தினா நம்முடைய ஈமான் சரியா இருக்குமா இல்லையா? ஒரு தவறு நடந்துருச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படி சொல்லும்போது நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு வரும்போது நமக்கும் ஈமான் அதிகரிக்கும், இதை கேட்கிற மக்களுக்கும் ஈமான் அதிகரிக்குமா இல்லையா? அப்ப நம்ம அது அல்லாத வேற சொற்களை பயன்படுத்தி ஈமான் தனக்கும் பிரச்சனை, மற்றவர்களுக்கும் பிரச்சனை. அதனால பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எதை எடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பிரம்மாண்டமா பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர் இப்படி சொல்லி பாருங்க, அதனுடைய வெயிட்டே தனி. அப்ப நம்முடைய ஈமானும் ரொம்ப வலுப்பெறும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மென்மேலும் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வை கூப்பிடும் போது அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அதனாலதான் அந்த சொற்களுக்கு அவ்வளவு பெரிய வெயிட் இருக்கு. அதே மாதிரி பிசாசுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன், நீங்க உங்களை விட்டா யாரும் இல்லை, இதை அடிக்கடி சொல்லுவாங்க. அல்லாஹ்வை விட்டுட்டு நம்மளை போல உள்ள மனுஷங்கள நீங்க தான் இருக்கிறீங்க, உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். சில பேர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அதுக்கு பிறகு உங்களை தான் வச்சிருக்கேன், இது பிழை கிடையாது, விளங்கிச்சா? ஆனா அல்லாஹ்வை விட்டுட்டு உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன், நீ ஏன் என்ன நம்புனா, நீ அது என்ன நடக்கும்? அது எல்லாம் அல்லாஹ் நாடியபடி நடக்கும், அல்லாஹ் தான் நடத்தணும். மனுஷன் கையில ஒண்ணுமே இல்லை, அவன் ஒரு காரணியாகத்தான் அல்லாஹ் பயன்படுத்துவான். அப்போ நம்முடைய சொற்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன, நம்முடைய சொற்கள் சரியா இருக்குதா, சீராக இருக்குதா? இப்படி இருந்தா தானங்க ஈமான் சீராகும். இதுல குறிப்பாக தாய்மார்கள், பெற்றோர்கள்லயே தாய்மார்கள் அதிகமா பயன்படுத்துறது இது போன்ற வார்த்தைகள். பிள்ளைகளை திட்டி 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 சனியன், பிசாசு, மூதேவி, இப்படி பல மாதிரியா திட்டி 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 அது உள்ளத்துல அது போய் நல்ல ஆழமா பதிந்து பின்னாடி அந்த பிள்ளையும் தாயாக மாறும்போது அது அதுக்கு அடுத்தது உருவாகுது, அதே மாதிரி வருது. அதனால இந்த மாதிரியான பேச்சுகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஏன்னா அந்த எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், மாறிடும். மனுஷன் தானே, ஈமான அடகு வச்சிருவான். அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வை மறந்துடுவான். எந்த நேரமும் அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அப்போ சொற்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில விசாரணை செய்வான்.
அந்த விசாரணைக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நாவாற்றலை தந்து இப்படி பயன்படுத்துங்க, இப்படி பயன்படுத்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ சொற்கள் சரியாக இருக்கும்போது அப்போ நம்முடைய ஈமான் என்ன செய்யும்? நல்ல முறையில் இருக்கும். அழகா பேசுங்க. சொன்னாங்களே குர்ஆன் ஆயத்து, எவ்வளோ ஆயத்து சொன்னாங்க. அழகா பேசுங்க, தெளிவா பேசுங்க. வகூலு கௌலன் சதீதா, பேச்சில் தெளிவு இருக்கணும். அதே மாதிரி அழகிய முறையில் இருக்கணும். நம்முடைய பேச்சு பிறரை நோவடிக்க கூடாது. நம்முடைய பேச்சு பிறரை வெறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு பிறருடைய உள்ளங்களை கவர்ற அளவுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு பிறர் திருந்தக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். குத்தி பேசுவது, அதே போன்று பிறரை உள்ளத்தை காயப்படுத்துவது நிச்சயமாக இது பாவம். நம்முடைய மார்க்கம் எப்படி சொல்லுது? பாவம்னு சொல்லுது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய மார்க்கம், எவ்வளவு அழகான மார்க்கம். வேற எந்த மார்க்கம் இப்படி சொல்லுது? சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். அல்லாஹு அக்பர். ஒரு முஸ்லிமை நாவால திட்டுறது பாவம், அவனோடு சண்டையிடுவது குஃப்ரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமை திட்டவே கூட, திட்டுனா அது பாவம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே இது நீங்க நல்ல வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு சதக்கா. எப்படி பார்த்தீங்களா? நல்லதை பேசினா நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டுற மாதிரி பேசினா பாவம் கிடைக்குது. அப்போ இதுல நம்ம என்ன செய்யணும்டா, நிதானமாக கடைபிடி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த நாவை பிடிச்சி காட்டுறாங்க. பிடிச்சி காட்டிட்டு சொன்னாங்க, இதை நீங்க பாதுகாத்துக்கங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த நாவு மூலமாகமா ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவான், ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், ஒரு மனுஷன் நாவால சம்பாதித்தது மூலமா அவன் நரகத்துக்கு போவான், அதன் மூலமாக ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒன்றையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள ஒன்றையும் யாரு பாதுகாக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு நான் சொர்க்கத்தை தருவதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ரெண்டு தான் மனுஷனுக்கு பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமானது. வெறுமனே கற்பு மட்டுமல்ல, நாவும் சேர்ந்துதான். அதனால தான் இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. அப்போ எப்படி இருக்கணும் நம்முடைய சொற்கள்? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, சொற்கள் சீராக இருக்க வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும். சொற்கள் அது இபாதத், அது ஒரு வணக்கம். பேசுகிறோம் சொன்னால் அது ஒரு வணக்கம். மனைவியோட கணவன் பேசுவது, மனைவி கணவனோடு பேசுவது இபாதத். நல்ல முறையில் பேச வேண்டும், குடும்பத்தில் நல்ல முறையில் பேச வேண்டும். சில பேருக்கு கேரக்டர்ஸ் அப்படி இருக்கும். அவன் பேசினாவே த்ரில்லாக இருக்கும், சிரிக்கவே மாட்டான், சிரிச்சே பேச மாட்டான். இது வரைக்கும் நான் பார்த்தது இப்படிலாம். இதை அவன் கேட்டு கேட்டு அவனுக்கு பெருமை வேற. நான் அப்படித்தான் இருப்பேன், என் ஸ்டைல் அப்படித்தான், நான் எல்லாம் அப்படித்தான் பேசுவேன். இது ஆக மோசமான குணம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சிருக்கிறாங்க. எந்த வகையிலையும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அடுத்தவங்களை பயங்காட்டுற சிந்தனை வரக்கூடாது. தன்னை ரவுடி என்றும் தான் வீரன் என்றும் இப்படி பேசி மக்களை பயமுறுத்தக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. அதனால் அன்புள்ளவர்களே, நம்முடைய நாவுகளை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எண்ணங்கள் மாறிடும். ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அப்படியே திசை திருப்பி விட்டுருவான், மூட நம்பிக்கை வந்துடும். ஒரு காரியம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, மற்றவங்கள்லாம் பேசி மாற்று கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் மனசை என்ன ஆகுண்டா, அல்லாஹ்வை மறந்துட்டான். இந்த மக்களுடைய சொற்களை கேட்டால் அவன் மனசில் வேற மாதிரி போய் வேற கட்டத்துக்கு ஈமானை மறந்துட்டு போயிடுவான். இப்படியான நிலைமை என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான முறையில் நாவை பேணணும்னு கற்றுத்தந்தாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரை நிறைவுக்கு வந்துகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு நமக்கு தெரியும், சைஃபும் மின் சுயூஃபில்லா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடமொழி சொன்னாங்க. அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாள்னு சொன்னாங்க இல்லையா. இவங்க பெரிய போர் தளபதியாக இருந்து நிறைய போர்களில் வெற்றியை அடைந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள தளபதியை ஆக்காம அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தளபதியாக்கி, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு சாதாரண ஒரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண ஆளாக
ஆக்கிட்டாங்க. இது ஆக்கின உடனே அவங்க காலித் இப்னு வலீத் அவங்க ஒன்றுமே சொல்லலை. என்ன அமீர் கட்டளை இட்டுறாங்களோ அதை அப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க அபூ உபைதா தலைமை ஆக்குனாங்க, தளபதி ஆக்குனாங்க, அவங்களுக்கு கீழேயும் கட்டுப்பட்டு நடந்தாங்க. ஒரு வார்த்தை மாற்று கருத்து பேசலை. ஏன் என்ன தளபதி ஆக்கலைன்னு அவங்களுக்கு அந்த எண்ணம் கூட வரலை. அதையும் அவங்க சொல்கிறாங்க. பின்னாடி பிற்காலத்தில் சொல்கிறாங்க, நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா, மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதுண்டா, காலித் இப்னு வலீத் அவர்கள் மூலமாகத்தான் எல்லா போருக்கும் வெற்றி கிடைக்குது. அவங்க தான் வெற்றியை அடையிறாங்க, மக்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க, அவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க. இப்படின்ற சிந்தனை உள்ளத்தில் பதிஞ்சு போய் இருக்குது. அதை அகற்றுவதற்காகத்தான் நான் அபூ உபைதாவை தளபதி ஆக்கி அந்த போரில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தேன். அப்போ மக்கள் விளங்கணும், இதில் அல்லாஹ்வுடைய உதவி தான் இருக்குது, காலித் இப்னு வலீத் அவங்களுடைய தனிப்பட்ட எந்த முயற்சியும் இல்லை அப்படின்றத உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செயலை செஞ்சு காட்டாங்கன்று பார்த்தா. அப்போ இதில் என்ன நினைக்கணும்னு சொன்னால், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாம நம்முடைய சக்தியால், நம்முடைய ஆற்றலால், நம்முடைய சம்பாத்தியத்தால் எல்லாமே நம்ம அதுதான் நடக்குது, வேற எதுனாலையும் கிடையாது. இப்படி யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. நம்ம சம்பாதிக்கலாம், குடும்பத்துக்கு உதவலாம், பல குடும்பங்களுக்கு உதவலாம், நம்ம மூலம் பலருக்கும் உதவி செய்யலாம். எல்லாம் என்னால தான் அப்படி வந்துடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வால், அல்லாஹ் தான் எனக்கு தர்றான், அல்லாஹ் தான் எனக்கு பிச்சை போடுறான், அவன் தந்தது தான் நான் எடுத்து கொடுக்கிறேன். இந்த சிந்தனை தான் என்ன செய்யணும், நமக்கு இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய பேச்சுக்களும் இருக்கணும். தனிப்பட்ட புகழ்ச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. எனவே உண்மையில் நம்முடைய சொற்கள் அது சரியாக இருக்கும்போது, சீராக இருக்கும்போது நம்முடைய ஈமானும் சீராக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.